யூடிவி சொந்தங்களுக்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவான். யூடிவியினுடைய ஒரு குட்டி தெளிவூட்டல் தொகுப்பினூடாக உங்களை இன்றைய தினம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நிறைய பேர் இந்த தகவல் அறிந்திருப்பீங்க, ஆனால் அறியாத சில விடயங்கள் இருக்குது. அது தொடர்பில் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த காணொளி. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இலங்கைக்கு அந்த ஸ்டார்லிங்க் இணையதளம் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸினுடைய தலைவர் எலோன் மாஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவினை போட்டிருந்தார். இந்த பதிவிற்கு பிறகு இலங்கையில் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் இருக்கக்கூடிய இணையதளத்தை பெறக்கூடிய நிறுவனங்களுக்கு திட்டி போட்டிருந்தாங்க. சிலர் அவங்களுக்கு ஆதரவாக போட்டிருந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸை இந்த ஸ்டார்லிங்க் இணையதளத்திற்காக அல்லது இணைய சேவை வழங்குனருக்காக ஆதரவாகவும் பல பதிவுகளை போட்டிருந்தாங்க. முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொலைத்தொடர்பு சேவைகளுக்காக அதை விநியோகிக்கிறதுக்கான அனுமதியை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு வழங்கியிருந்தது. 2024 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த சேவைகளை வழங்குறதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அதுக்கு பிறகு இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. இப்போது இலோன் மாஸ்கினுடைய பதிவிற்கு பிறகு இந்த விவகாரம் சமூகத்தில் பேசு பொருளாக மாறி இருக்குது. இப்போது இந்த ஸ்டார்லிங்க் இணையதள வசதிகளை ஏற்கனவே இலங்கையில் பரிச்சாத்தமாக அது பரிச்சாத்தம் செய்து பார்ப்பதற்காக ஒரு 10 பேருக்கு இந்த தொடர்புகள் வழங்கப்பட்டிருந்தது. இணைய வசதிகள் வழங்கப்பட்டு இது எவ்வாறு இருக்கும், என்ன ஸ்பீடில் வரப்போகுது, எவ்வளவு தூரம் பாவிக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க ஆராய்ந்திருந்தாங்க. இப்போது இதில் சிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் இருக்குது. நாங்கள் சிக்கல் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சிக்கலான விஷயங்களையும் நாங்கள் இந்த குட்டி காணொலியில் அவதானத்தை செலுத்துறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேவைகள் இப்போது நிறைய நாடுகள் பெற்றுக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது உலகினுடைய முன்னணி நிறுவனமான இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லிங்க் சேவைகளை 140க்கும் மேற்பட்ட நாடுகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது இலங்கை இல்லாமல் மாலைத்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய தெற்காசிய நாடுகளில் இப்போ இந்த இணைய சேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மாலைதீவு பூட்டானில் ஏற்கனவே இந்த ஸ்டார்லிங்க் சேவையை பயன்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் என்ன அப்படின்ற விளக்கத்துக்கு நாங்கள் வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா, உலகம் முழுவதும் அதிவேகமாக இணையதளங்களை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இப்போது ஒரு நாடுகளுக்குள்ள போகிறாங்க. எனவே பொதுவாக இந்த சேவை விநியோகங்களுக்கு அப்பாற் சென்று தூர பிரதேசங்கள், இப்போது நிறைய இடங்களில் இந்த கவரேஜ் இல்லை, சிக்னல் இல்லை அப்படின்ற பிரச்சனை வரும் இல்லையா. இணையதளம் ப்ரௌஸ் பண்ணுற நேரம் நாம் இந்த முன்ன மாதிரி சில இருக்கும், சிலவங்க இந்த எச் காட்டுதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இந்த உலகம் சுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த ஐக்கான், அந்த குறியீடுகளை சொல்லுவாங்க. இப்போது நிறைய பிரதேசங்களில் இந்த இணையதள வசதிகள் அல்லது அந்த இணையத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் மிகவும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அந்த கஷ்டமான தூர பிரதேசங்களுக்கூட இதன் மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த செய்மதி பார்த்திங்கன்னு சொன்னால், தரை மட்டத்திலிருந்து 550 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தை 550 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு இருக்கிறது. இவ்வாறு ஸ்டார்லிங்க் நிலையத்திலிருந்து, அந்த நிறுவனத்திலிருந்து எலோன் மாஸ்கினுடைய கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான செய்மதிகள் இந்த உலகத்தை வலம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால், பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த செய்மதிகள் உலகத்தை சுற்றி வருது. கிட்டத்தட்ட 8000 செய்மதிகள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய வேகத்தை பார்த்திங்கன்னு சொன்னால், இது சுற்றுற
இந்த பூமியை சுற்றி வர வேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணித்தியாலத்திற்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த செய்மதிகள் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் யாரும் இதுகளை பற்றி அறிந்திருக்க மாட்டீங்க. குறிப்பாக ஸ்டார்லிங்க் இணைய சேவை எங்களுக்கு கிடைக்குது, எலோன் மாஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனத்தில் தானே இது வருது இப்படின்ற சொல்கிற பேசிக்கான சில தகவல்கள் வந்து நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க. இது அதையும் தாண்டி கொஞ்சம் புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த செய்மதி வந்து சுற்றி வருகிறது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நாளைக்கு ஒரு செய்மதி உலகத்தை சுற்றி 15 தடவைகள் வருதாம். ஒரு நாளைக்கு ஒரு செய்மதி இந்த உலகத்தை சுற்றி 15 தடவைகள். இந்த 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு செய்மதி இந்த 8,000 செய்மதிகளில் ஒரு செய்மதி கிட்டத்தட்ட இந்த உலகத்தை 15 தடவைகள் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. எனவே இந்த செய்மதிகளில் இலங்கைக்காக ஒதுக்கப்பட்ட செய்மதிகளின் எண்ணிக்கை 3 அல்லது 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இலங்கை நம்மளுடைய ஸ்ரீலங்காவுக்கு இணையதள வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த செய்மதிகள் 3 அல்லது 4 செய்மதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்மதிகள் வந்து எவ்வளவு நேரத்தில் வரும் சுற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு ஒரு செய்மதி சுற்றி வரும். இப்போது 3 அல்லது 4 செய்மதிகளை வந்து இணையதள வசதிகளுக்காக இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த 4 செய்மதிகளும் 10 நிமிடத்துக்கு ஒரு தடவை உலகத்தை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலங்கையை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்மதிகளில் மன்னிக்கணும், இலங்கையை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்லிங்கினூடாக ரேடியோ அலைகள் மூலம் இணையதள தரவுகள் செய்மதிகள் அனுப்புறதுக்கு நம்மளுக்கு புவியியல் பாவனைகளுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்லிங்க் சேவைகளை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டார்லிங்க் இணையத்திற்கு கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் வந்து இதனுடன் தொடர்பில் இருக்குது. எனவே இந்த நாடுகளுக்கு சேவைகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த ஸ்டார்லிங்க் நம்ம ஒரு பேக்கேஜை பெற்றுக்கொள்கிற நேரம் இது வந்து ஒரு அன்லிமிட்டெட் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்லிமிட்டெட் பேக்கேஜாக வந்து நாங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கட்டண விவரங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இலங்கைக்கு மாதாந்த பேக்கேஜ் ஒருத்தருக்கு மாதாந்த ஒரு பேக்கேஜை வாங்குறதுன்னு சொன்னால் 15,000 ரூபாய் அளவில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்கிறதுனா இப்போது சில நேரங்களில் சில இணையதள வசதிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த ஆண்டனாஸ் பொருத்தப்படும் இல்லையா, அந்த மாதிரியான உபகரணங்களை வாங்குறதுக்கு 1,18,000 ரூபாய் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதாந்த கட்டணமாக 15,000 ரூபாயும் இந்த இணைய சேவைக்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து 1,18,000 ரூபாயை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லிங்க் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இப்போ இந்த அன்லிமிட்டட் பேக்கேஜ் இப்படியான சிக்கல்கள் நிறைய இருக்கிறது இல்லையா. இப்போ உள்நாட்டில் கூட நிறைய பேர் அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அது வந்து அன்லிமிட்டடாக இருக்காது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இணையதள சேவைகளை பெற்றுக்கொள்கிற நிறுவனங்கள் வந்து ஒரு போட்டித்தன்மைக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அன்லிமிட்டட் பேக்கேஜாகவே உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்லிங்க் வரப்போகுது அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. எனவே இப்போது இந்த விடயங்களில் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அன்லிமிட்டட்னு வந்து சொல்லி இணையதள வசதிகளை மக்களுக்கு வழங்குகிற நேரம் அது அன்லிமிட்டடா அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. சரியான இடங்களில் போய்ட்டு நம்மளுக்கு இந்த இணையதளத்தை ப்ரௌஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கூட இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட பேர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த நிறுவனங்கள் அன்லிமிட்டட் பேக்கேஜுக்கு அறவிடுகின்ற மாதாந்த கட்டணம் எவ்வளவு, அன்லிமிட்டட் பேக்கேஜ்னு சொல்லி இப்போ வேறு சேவைகள் வழங்குனர் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இவங்க பெற்றுக்கொள்கிற கட்டணம் இருக்கு இல்லையா, இந்த கட்டணம் எவ்வளவோ அதிகமான கட்டணங்களை வந்து இப்போது இந்த இணையதள சேவைகளை வழங்குகிற நிறுவனங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தங்களுடைய இந்த அன்லிமிட்டட் என்று சொல்லிக்கொள்கிற இந்த பேக்கேஜை வந்து குறைச்சி மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். காரணம் ஸ்டார்லிங்க் வந்து 15,000க்கு வழங்குது அன்லிமிட்டட் பேக்கேஜ். இப்போது ஒருவர் அன்லிமிட்டட் பாவிச்சா அவங்க யோசிக்கலாம், இப்போ என்னுடைய பேக்கேஜ் வந்து 25,000 30,000 40,000 போகுது, இப்போது நாங்கள் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிற சிந்தனையெல்லாம் வரலாம். எதிர்காலத்தில் இந்த நிறுவனங்களுக்கு போட்டித்தன்மையாக வந்து
இது அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிறுவனங்கள் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இப்போ வழங்குகிற சேவைகளை வந்து சில தூர பிரதேசங்களில் பாவிக்க முடியாமல் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு கிராமப்புறங்களில் போனால் நம்மளால் ப்ரௌஸ் பண்ண முடியாமல் இருக்குது, இல்லை இணையதள வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறதுன்னு சொன்னால் எவ்வளவு நேரம் காலம் எடுக்குதுன்ற சிக்கல் இருக்குது. இப்போது அன்லிமிட்டட் பேக்கேஜே எடுத்துகிட்டு போனாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போது பயப்பட போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ ஸ்டார்லிங்க் வந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருமா? நம்மளுக்கு மிகவும் லேசாக ப்ரௌஸ் பண்ணலாமா, இல்லை நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொள்ளலாமா, இந்த இணைய வசதியை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த சிக்கலும் வராதா அப்படின்ற ஒரு கேள்வி வாரவங்களுக்கு தான் இந்த பதில். இந்த ஸ்டார்லிங்கால் வந்து என்ன பாதகமான தன்மைகள் இருக்குது, சாதகமான தன்மைகளை நாங்கள் சொல்லிட்டோம், அதனுடைய விலையையும் சொல்லிட்டோம். பாதகமான விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டார்லிங்க் சேவை மழைக்காலங்களில் இதனுடைய சேவை தடைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இப்போது நாட்டில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி பதிவாச்சு, இல்லை நல்ல கனத்த மழை அதிகமான மழை பெய்யக்கூடிய காலங்களில் வந்து இந்த ஸ்டார்லிங்க்னுடைய சேவை அதனுடைய அந்த வேவ்ஸ் இல்லையா, இது வந்து தடைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இவர்கள் வழங்குகிற சேவைகள் வந்து அளவு கட்டுப்பாடு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இவங்களினுடைய ஒரு பீம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பீம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு சிப்பில் 10 பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சிப்பினுடைய அளவு ஒரு 10 பேருக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுடைய இந்த ஒரு பீமின் அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அல்லது 20 அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை 50க்கும் மேற்பட்ட இல்லை 50 பேருக்கு தான் பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. இதில் வந்து ஒரு சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த பாவனையாளர்கள் வழங்குனர்கள் எவ்வளவு தூரம் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள வழங்க போகிறாங்கன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்தியாவும் வந்து ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய சேவையை பெற்றுக்கொள்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அடுத்த வருடமோ அல்லது அதுக்கு அடுத்த வருடமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திடமிருந்து இந்தியாவும் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்கிற நேரம். இப்போது தமிழ்நாட்டு பக்கத்தில் தான் இலங்கை இருக்குது. இந்தியாவுடைய இந்த தொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முடிவு பகுதி அப்படின்றது, அந்த இடத்துல வந்து இலங்கை படத்தையும் இந்தியா படத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இந்த இடங்களில் வந்து இப்போது இந்தியா ஒரு வேளை இதை பெற்றுக்கொண்டால் இலங்கைக்கான வரக்கூடிய அந்த பாவனையாளர்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படும், டிராஃபிக் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர் டிராஃபிக் ஏற்படலாம், அந்த எல்லை ஒரு அளவு இந்த சிக்கல் ஏற்படலாம். இப்போ டிராஃபிக் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ண இல்லாமல் போகும், நம்மளுக்கு இந்த இணைய பாவனைகளை வந்து செய்ய முடியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம இல்லை, சில ஆய்வாளர்கள் வந்து இல்லை கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து இது தொடர்பில் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதனாலும் ஒரு சிக்கல் ஏற்படலாம். மழைக்காலம் அதே போல் நாங்கள் எவ்வளவு பேர் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற சிக்கல் வரலாம். மழைக்காலங்களில் அவர்களுடைய சேவை தடைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அண்டை நாடான இந்தியாவில் வந்து இந்த இணைப்பை பெற்றுக்கொண்டாங்கன்னா, இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2028 ஆண்டு அளவில் வந்து இப்படியான சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு 2028 ஆண்டு ஆகிற போது கிட்டத்தட்ட 50,000 செய்மதிகளை வந்து அவங்க இணையதள வசதிக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த 50,000 செய்மதிகளை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால், பாவனைக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னால், இந்த சிக்கலெல்லாம் ஒட்டோவாகவே இல்லாமல் போயிடும். இந்த பிரச்சனைகள், இந்த டிராஃபிக் வர விஷயங்கள் எல்லாம் இப்படி ஒட்டோவாகவே இல்லாமல் போயிடும். அப்போது நம்மளுக்கு வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போது இதனால் வந்து மக்கள் இந்த இணையத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, இந்த இணையத்தை வசதிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு மும்முரமாக செயற்படுவாங்க. எவ்வாறு இருப்பினும் இங்கே நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட சேவை வழங்குனர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு இவ்வளவு பேர் தேவை, இவ்வளோ பேருக்கு தான் வசதியை வழங்க முடியும் என்கின்ற ஒரு சிக்கலில் கூட இருந்தாங்க. எனவே இப்போ இலங்கையில் உள்ள நிறுவனங்கள் வந்து இது தொடர்பில் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே மக்களுக்கு நல்ல சேவைகளை வழங்குறதுக்கு புதிய புதிய நிறுவனங்கள் புதிய விடயங்களை வந்து கொண்டு வராங்க. எவ்வளவு தூரம் இந்த ஸ்டார்லிங்க் இலங்கையினுடைய இணைய சேவைகளை வந்து இலகுவாக்குறது, எவ்வளவு தூரம் மக்களுக்கான இந்த சேவைகளை வழங்குகின்ற பொழுது கொடுப்பனவுகளின் மூலம் எவ்வளவுக்கான சலுகைகளை தரப்போகுது, இதற்கு போட்டியாக இப்போது நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி வரப்போகுது, மக்களுக்கான இணைய சேவைகளை எவ்வளவு விலை குறைவில் வழங்கப் போகுது என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் இதே போன்ற ஒரு தொகுப்பில் வந்து இந்த தொகுப்பில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கலாம். இன்னும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.